2018ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் சிலை திறப்பு விழாவுக்கு சோனியா அம்மையார் அழைக்கப்பட்டிருந்தார். அவருடன் ராகுல் காந்தியும் வந்திருந்தார். அப்போது உரையாற்றிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் என்று சொன்னார். இது ராகுல் காந்திக்கு நினைவில் இருக்கிறதா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி முன்மொழிவதற்கு முன்னதாகவே அவர் பெயரை முன்மொழிந்தவர் தலைவர் மு.க.ஸ்டாலின். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளை கைப்பற்றியது வரலாறு. காங்கிரஸ் சார்பில் 9 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனார்கள். அப்போது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி தகுதி கூட கிடைக்கவில்லை. 52 இடங்களிலேயே இந்தியா முழுக்க வெற்றி பெற்றிருந்தது. அதில் 9 இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்தவை என்பது ராகுல் காந்திக்கு நினைவில் இருக்குமா என முரசொலி வினவியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேலம் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியை மேடையில் வைத்துக்கொண்டே தமிழ்நாட்டை போல கூட்டணி அமைத்தால் இந்தியா முழுவதும் வெற்றி பெறலாம் என்று சொன்னார் தலைவர் மு.க.ஸ்டாலின். அதுதான் காங்கிரஸ் மனதை மாற்றியது. அகில இந்திய காங்கிரஸ் தீர்மானமாக ஆனது என முரசொலி தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் தலைவரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஷ்மீரத்து சிங்கம் ஃபரூக் அப்துல்லா, பீகார் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் ஆகியோர் அந்த மேடையில் இருந்தார்கள். அப்போது உரையாற்றிய தலைவர் மு.க.ஸ்டாலின், 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த நினைக்கும் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும். மாநிலங்களுக்குள் இருக்கும் அரசியல் வேறுபாட்டை வைத்து தேசிய அரசியலை தீர்மானித்தால் இழப்பு நமக்குத்தான் என்பதை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை மறந்து விட்டு கொடுத்து பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும். அதே நேரத்தில் சிலரால் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் கூட்டணி என்று சொல்லப்படும் வாதங்களையும் நிராகரிக்க வேண்டும். அது கரை சேராது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வதும் நடைமுறைக்கு சரியாக வராது. இதனை பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் அனைத்தும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியதை முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. பாஜக காங்கிரஸ் அல்லாத 3வது அணி முயற்சிகள் அனைத்துக்கும் அன்றைய தினமே முற்றுப்புள்ளி வைத்தார். அதேபோல் காங்கிரசுடன் சேர்ந்தால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதையும் சொன்னார். இதுதான் பாஜகவை எதிர்க்கும் அகில இந்திய தலைவர்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் அல்லாத 3வது அணி அமைக்கலாம் என்ற நோக்கத்துடன் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வந்து தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி சாத்தியமில்லை என்று தலைவர் சொன்னார். இதே சிந்தனையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்தார். அவரிடமும் இதையே சொன்னார். இதே நோக்கத்துடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். அவரிடமும் தலைவர் இதையே சொன்னார். இதன் பிறகுதான் மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மனம் மாறினார்கள். இதுதான் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒற்றை அணியாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் பாட்னாவில் இந்தியா கூட்டணிக்கான விதை போடப்பட்டது. இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்பதாக பெயரும் சூட்டப்பட்டது. இது ஒன்றாக இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் பிரச்சனை ஏற்படாத வகையில் தலைவர் மு.க.ஸ்டாலின் தீர்வை சொன்னார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. ஓரிரு மாநிலங்கள் நீங்களாக அனைத்திலும் இந்தியா கூட்டணி அமைந்தது. இதுதான் பாஜகவுக்கு ஏற்பட்ட முதல் தோல்வியாகும். தங்களுக்கு எதிராக யாரும் இல்லை என்ற கற்பனை உலகத்தில் இருந்த பாஜகவை இந்தியா கூட்டணிதான் யதார்த்த உலகத்துக்கு அழைத்து வந்தது. 400 வெல்வோம், 370 பிடிப்போம் என்று சொன்ன பாஜக 240 என்ற எண்ணிக்கைக்கு இறங்கியது. இதற்கான அரசியல் விதையை தமிழ்நாடுதான் விதைத்தது. புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை கைப்பற்றியதன் மூலமாக இந்தியா கூட்டணியின் கோட்டையாக தமிழ்நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. மற்ற மாநிலங்களில் கூட 1 தொகுதி 2 தொகுதியை பாஜக கைப்பற்றியது. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் பம்மாத்து பலிக்கவில்லை. பின்னங்கால் பிடரியில் அடிபட பாஜக விரட்டப்பட்டதாக முரசொலி கூறியுள்ளது.
கோவை வந்த ராகுல் ஒரு கடையில் இறங்கி இனிப்பு வகைகளை வாங்கி வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கினார். என் சகோதரர் என்று மாண்புமிகு முதலமைச்சரை ராகுல் அழைத்தார். இதுவரை யாரையும் நான் என் சகோதரர் என்று அழைத்ததில்லை என்றும் சொன்னார். இதெல்லாம் பொய் வேஷமா? ராகுல் தனது நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நடந்து கொண்டாரா? இந்த கூட்டணியின் அமைதியை குலைக்கும் வகையில் செயல்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை ராகுல் தடுத்தாரா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சியை ராகுலின் நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி கொச்சைப்படுத்தினார் என தெரிவித்துள்ளது. அரசியல் ரீதியாக சீண்டிக் கொண்டே இருந்தார்கள் சிலர். இவர்களுக்கு பின்னணியாக காங்கிரஸ் தலைமையே இருந்திருக்கிறது. தலை சொல்லாமல் வால் ஆடாது. இதைவிட நம்பிக்கை துரோகம் வேறு உண்டா? புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்தது. திமுக போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டி வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். திருப்புவனை, மங்களம், காலாப்பட்டு, ராஜ்பவன், உழவர்கரை, காரைக்கால் ஆகிய தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியே போட்டியிட்டது. இத்தகைய போட்டி வேட்பாளர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். இதுதான் நன்றி உணர்ச்சியின் அடையாளமா? இவ்வளவு கெட்ட எண்ணம் எந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. வினை விதைத்தால் வினையைத்தானே அறுவடை செய்ய முடியும் என முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.